ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். சீசனோட 11th எபிசோட்ல என்ன ஆக போகுது அப்படின்னு தான் இன்னைக்கு இந்த வீடியோல பார்க்க போறோம். எபிசோட் ஸ்டார்டிங்லயே நம்ம ஜென்னும் அவனோட அசிஸ்டன்ட் ரெண்டு பேருமா போயிட்டு அந்த ஸ்பை ஒருத்தனை பிடிச்சாங்க. லாஸ்ட் எபிசோட் அதுல தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல பார்த்தா அந்த தேல்காரனோட அசிஸ்டன்ட் ஒருத்தர் இருந்தானே அவனெல்லாம் வசமா சிக்கியிருக்கான். அவனை கைது பண்ணி கூட்டு போயிட்டு ஜின் அவனோட சீக்ரெட் ஜெயில அடைச்சு வச்சிடுறான். ஏண்டா நீங்க எல்லாம் என்ன அடிச்சா நான் உண்மையை சொல்லிடுவேனா, என்ன கொன்னு போட்டா கூட நான் உண்மையை சொல்ல மாட்டேன் அப்படின்னு மாட்டினவன் ரொம்ப திமிருத்தனமா பேசிட்டு இருக்க ஜின்னோட அசிஸ்டன்ட் வயிற்றுலயே 2 குத்து விடுறான். ஆனா அப்பயும் இவ்வளவுதான் உங்ககிட்ட இருக்கா, நான் எதையும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு வலியை தாங்கிட்டு சொல்ல ஆரம்பிக்க அவன்கிட்ட ஒரு டோக்கனை மட்டும் எடுத்துக்கிறாங்க. இந்த நைட்டிங்கேல் குரூப்போட டோக்கன் ஒண்ணு இருக்கு, அதை எடுத்துக்கிட்டு சரி ஓகே போர் அடிக்கிட்டு நான் கிளம்புறேன், ஃபிஷிங் பண்ண போறேன் அப்படின்னு ஜின் அங்க இருந்து கிளம்பிடுறான். என்ன விடு இல்லைன்னா கொன்னு தொலை அப்படின்னு சொல்லிட்டு மாட்டினவன் கத்த ஆரம்பிக்கிறான். இங்க இன்னொரு பக்கம் பார்த்தா நம்ம சிசியோட வீட்டுல யாரோ ஒரு பவுச்சா அம்புல வந்து விட்டுடுறாங்க. அது யாருன்னு பார்த்தா நம்ம ஜின்னு தான் ஓடி போறான் அங்க இருந்து. அந்த பவுச்சுக்குள்ள இந்த நைட்டிங்கேல் டீமோட சீல் இருக்கு. நைட்டிங்கேல் பிரிவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இருக்குன்னு யார் கண்டுபிடிச்சது? யாராவது என்ன டெஸ்ட் பண்றாங்களா? நைட்டிங்கேல் இந்த மோப்பம் பிடிச்சு வந்துட்டாங்களா? நான் வரமாட்டாங்கன்னு நினைச்சேன். ஆனா அந்த தேவதை சின்னம் என் முதுகுல இருந்ததை பார்த்த ஒரே ஆளு ஜின் மட்டும்தான். ஒருவேளை ஜின் என்ன டெஸ்ட் பண்றதுக்காக இந்த மாதிரி ஒண்ணு பண்ணிருப்பானோ அப்படின்னு ஏதோ நம்ம சிசியை யோசிக்க ஆரம்பிக்கிறா. இங்க அடுத்த நாள் காலையில நம்ம ஜட்ஜ் இருக்கானே அவனோட ஆபீஸ்க்கு பின்பக்கம் போக அங்க மத்த எல்லாரும் ட்ரெயின் பண்ற இடம் இருக்கு. எக்கச்சக்கமான ஆயுதம் எல்லாம் இருக்கு. தூக்கவே ஜட்ஜால முடியல. அப்ப இவனை வலுக்கட்டாயமா தூக்கி அங்க முதுகு பிடிச்சுக்க இன்னொரு ஆயுதத்தை எடுத்து சண்டை பிராக்டிஸ் பண்றேன் அப்படின்னு இன்னொரு பக்கம் முதுகும் பிடிச்சுக்குது. அங்க அசிஸ்டன்ட் ஓடி வந்து எதுக்குங்க உங்களுக்கு இந்த விஷயம் பறிச்ச, உங்க மூளை தான் ஸ்ட்ராங்கா இருக்கே, உடம்ப எதுக்கு ஸ்ட்ரெங்தன் பண்றீங்க அப்படின்னு கேட்க எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தங்களை காப்பாத்தணும்னா நான் ஸ்ட்ராங்கா தானே இருக்கணும், அந்த ஜின்னால மட்டும் காப்பாத்த முடியும், என்னால காப்பாத்த முடியாதா அப்படின்னு நம்ம ஜட்ஜு முரண்டு பிடிக்க ஆரம்பிக்கிறாரு. ஜட்ஜு அங்கிருந்து கிளம்பி போகும்போது ஒரு அழகான ரேரான பூச்செடி மலையில இருக்கு. இதை எப்படியாவது பறிச்சுட்டு போயிட்டு சிசிக்கு கிஃப்ட் கொடுக்கணும்னு மலை மேல ஏறி வழுக்கி விட்டு பல அடி தூரம் வழுக்கியே கீழே விழுந்துடுறாரு. ஆனா அப்பயும் கையில எல்லாம் அடிபட்டும் இதை நான் புடிச்சு கொடுத்தே தீருவேன், சிசிக்கு இது ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு அவரையே ஃபோர்ஸ் பண்ணிட்டு ஏறி ஒரு வழியா அந்த செடியையும் பறிச்சுட்டு போய் வேலைக்கார பொண்ணு கிட்ட கொடுக்க வேலைக்கார பொண்ணு கையில அடிபட்டு இருக்கதெல்லாம் கூட பாக்குறா. ரொம்ப தேங்க்ஸ், நான் என் மேடம் கிட்ட கொடுத்துடுறேன் அப்படின்னு சிசியோட வேலைக்கார பொண்ணு உள்ள போயிடுறா. இங்க பார்த்தா ஒரு கிளப் ஒண்ணு இருக்கு. அந்த கிளப்ல தான் வந்துட்டு இருக்கிறதுல ரொம்ப பெரிய பணக்கார வீட்டு பசங்க எல்லாம் டான்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு வருவாங்களாம். அந்த கிளப்புக்கு நம்ம சிசி வரா. அங்க ஓனர் வந்துட்டு நாங்க ஆம்பளைங்களை மட்டும் தான் உள்ள விடுவோம், பொண்ணுங்களை விடுறது இல்லைன்னு சொல்ல, இல்லங்க நான் உள்ள ஃபன் பண்றதுக்கு வரல, ஒருத்தங்களை பாக்குறதுக்கு வரேன் அப்படின்னு சொல்ல, இல்லம்மா அப்பனா இன்னும் சீரியஸா விட மாட்டோம், நீங்க வந்து பாக்குற அளவுக்கு யாரும் எங்க டீம்ல கிடையாது, காசு எடுத்துட்டு கிளம்பி போயிடுங்கன்னு சிசிய துரத்தி விட்டுறாங்க. சிசி நேரா அவங்க அண்ணன் கிட்ட வரா. அண்ணன் ஜாலியா ஃபன் பண்ணிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கான் வீட்லயே. சிசி பக்கத்துல போயிட்டு அண்ணா நல்லா வாயில சாப்பாடா வச்சுட்டு பிராக்டிஸ் பண்றங்கிற பேர்ல என்கிட்ட கதை சொல்லிக்கிட்டு இருக்க, நீ பிராக்டிஸும் பண்ண மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு பெரிய கிளப் இருக்குல்ல, அந்த கிளப்புக்கு நீ போவியான்னு கேட்க அது எங்க இருக்குன்னே எனக்கு தெரியாது அப்படின்னு நம்ம சிசியோட அண்ணா போய் சொல்ல ஆரம்பிக்கிறான். நாங்க ஒரு முக்கியமான விஷயமா போனோம், பையன் வேஷம் போட்டு போறேன் அப்படின்னு சிசி சொல்லிட்டு நீ ஹெல்ப் பண்ணுவேன்னு நினைச்சேன், நீ பண்ண முடியாதுன்னா நான் வேற யாரையாவது பாத்துக்கிறேன்னு சொல்ல, நீ எங்க போக போறியா, அதுவும் பையன் வேஷம் போட்டுட்டா என்ன நினைச்சிட்டு இருக்க, அந்த மாதிரி இடத்துக்கு ஒரு குடும்ப பொண்ணு போனா யாராவது என்ன சொல்லுவாங்க, அங்க இருக்கிற பையன் யார்கிட்டயாவது காதல்ல விழுந்துட்டியா, அங்க போற பசங்க எல்லாம் நல்லவங்களே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கத்த ஆரம்பிக்க, ஆனா அங்க ஒரு பொண்ணு டான்ஸ் ஆடுற பொண்ணு இருக்கால, இருக்கிறதுலே ரொம்ப ரொம்ப ஃபேமஸ், அந்த பொண்ணு சூப்பரா வந்துட்டு வாசனை பொருள் எல்லாம் செய்வா, இப்போ எனக்கே காம்படிஷன் ஒருத்தங்க இருந்தாங்கன்னா அவங்க கிட்ட சீக்கிரம் தெரிஞ்சுக்கணும்ல, நான் அதுக்காக தான் போறேன்னு சொல்றேன் அப்படின்னு சிசி சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி அந்த இடத்துக்கு நான் ஏற்கனவே ஒரே ஒரு தடவை போயிருக்கேன், போனா போதும் உன்னை கூட்டு போறேன் அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே அவங்க அண்ணன் சொல்ல, போனதே இல்லைன்னு சொன்ன, இப்போ ஒரு தடவை போயிருக்கேன்னு சொன்ன, இன்னும் என்னென்னலாம் உண்மை வருமோ அப்படின்னு சிசியும் சிரிக்கிறா. அடுத்த நாள் சிசி பையன் வேஷம் போட்டுட்டு இருக்க, 2 பேரும் உள்ள போயிடுறாங்க. அங்க வரவங்க நம்ம சிசியை பாக்குறதுக்கு ட்ரை பண்ண அவங்க அண்ணன் பக்கத்துல நின்று முகத்தை மறைச்சிட்டு கூட வந்துட்டு இருக்கான். அதுக்குள்ள அந்த ஓனர் லேடி வந்துடுறா. என்னது நீயா, ஏமா அப்படி பண்ற அப்படின்னு கேட்க, இல்லங்க நான் யாரையும் டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன், இப்ப நீங்க என்ன வெளியே கூட அனுப்ப முடியாது, என் அண்ணன் கூட உங்க ரெகுலர் கஸ்டமர் தான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே அங்க பார்த்தா ஜின் உள்ள வந்துடுறான். நானும் அவங்க கூட சேர்ந்துக்கலாமா அப்படின்னு சிசி பாக்குறான். இவன் தான் வேணும்னே என்ன வந்து வெளியே வரதுக்காக இந்த மாதிரி பண்ணிருக்கான், நல்லாவே புரியுது அப்படின்னு மனசுக்குள்ள யோசிச்சுட்டு இருக்கா. ஜின் அங்க வந்துட்டு இது முக்கியமான ஆள்னு சிசி சொல்றாங்கல்ல, அவங்கள நான் பார்த்தே தீரணும் அப்படின்னு கையில 2 செக் புக்கை காட்ட, அந்த மேடம் லேடி வாங்க வாங்க நீங்க 3 பேரும் ஒன்னாவே உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு அந்த பொண்ணு இருக்கிற ரூமுக்கு கூட்டு போயிடுறாங்க. சரிங்க உட்காந்துருங்க அப்படின்னு சொல்ல சிசி பாக்குறா. ஸ்கிரீனுக்கு பின்னாடி இந்த பொண்ணு ஒருத்தி உட்காந்துருக்கா. உங்க திறமைங்க எல்லாருக்கும் ரொம்ப நல்லாவே தெரியும், உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம், இதோ ஒரு இன்கிரிடியன்ட் மட்டும் என்னால கண்டுபிடிக்கவே முடியல, அந்த இன்கிரிடியன்ட் என்னன்னு சொல்லிட்டீங்கன்னா என்னோட
சஸ்பென்ஸ்க்கு ஒரு முடிவு கிடைச்சிரும்னு சொல்ல நீங்க கொஞ்சம் உள்ள வாங்க அப்படின்னு அந்த லேடி கூப்பிடுறா. ஸ்கிரீனுக்கு அந்த பக்கமா நம்ம சிசி போறா. நம்ம ஜின்னும் அண்ணாவும் இந்த பக்கமே உட்காந்துக்கிறாங்க. சிசி உள்ள போறவ அங்க இருக்கிற மாஸ்க் போட்ட பொண்ணு கிட்ட அந்த டோக்கன் நைட்டிங்கேல் டோக்கனை காட்ட அந்த பொண்ணும் ஷாக் ஆயிடுறா. இதை கொஞ்சம் மோந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வாசனை ஒண்ணு எடுத்து நம்ம சிசி கிட்ட கொடுக்க சிசி அதை நல்லா மோந்து பார்த்துட்டு இருக்கா. அப்பன்னு பார்த்து அந்த பொண்ணு பக்கத்துல இருக்க ஒரு ஊதுபத்தியை ஏத்தி விட்டுறா. அந்த ஊதுபத்தில இருந்து காத்து பறக்க ஆரம்பிக்குது. அவ்வளவுதான், பக்கத்திலே இருந்துட்டு இருந்த நம்ம சிசியோட அண்ணா மயங்கி அங்கேயே விழுந்துடுறான். ஜின்னும் அடுத்து மயங்கிடுறான். உடனே அதுக்கப்புறமா சிசி பக்கத்துல உட்காந்துருக்க அந்த பொண்ணு முகத்தை காட்டுறா. இந்த பொண்ணு பேரு யானாவா. சிசி நீங்க தான் இருப்ப அப்படின்னு குத்துமதிப்பான ஒரு நம்பிக்கையில வந்தேன், நல்லவேளை நீங்க தான் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. அந்த யானா கிட்ட ஏற்கனவே போன ஜென்மத்திலே சிசியை கூட்டு போய் இன்ட்ரோடியூஸ் பண்ணிருக்காங்க. சிசியை அந்த பொண்ணு ரொம்பவே ஹெல்ப் பண்ணி காப்பாத்திருக்கா. அவதான் நிறைய விஷயத்த இந்த வாசனை பொருள் எல்லாம் எப்படி செய்யறதுங்கிற விஷயத்தை யானா தான் சிசிக்கு சொல்லியே கொடுத்திருக்கா. இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு நம்ம சிசி இருந்துட்டே, நானும் நைட்டிங்கேல் பிரிவை சேர்ந்தவ தான், நீங்க லெஃப்ட் பிரிவுல இருந்து வந்திருக்கீங்களா, நான் ரைட் சைட்ல இருந்து வந்திருக்கேன். என்ன ஒரு முக்கியமான விஷயம் அப்படின்னா, இங்க ஒரு பொண்ணோட கழுத்துல ஒரு சின்னம் இருக்கு. அந்த சின்னம் நம்மளோட தேவதை சின்னம் மாதிரியே இருக்கு. ஆனா அந்த பொண்ணு இந்த ஊரை விட்டு வெளியே வந்ததே கிடையாது. நான் தப்பான ஆளை கூட்டு போயிட்டு இதுதான் நம்ம தேவதையான்னு கேட்டா எனக்கு தண்டனை கொடுத்துருவாங்க. அதான் அந்த தேவதையை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஏதாவது அது க்ளூ இருக்கா, ப்ளீஸ் சொல்லுங்க அப்படின்னு கேட்க, அந்த தேவதை இருக்காளே அந்த பொண்ணுக்கு எதிர்காலம் தெரியும். அதனால அந்த பொண்ணு நம்மளை காப்பாத்துறதுக்காக வரும்போது எதிர்காலத்துல என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுட்டு நம்மளை காப்பாத்துவா அப்படின்னு அந்த யானா சொல்லிக்கிட்டு இருக்கா. ஓஹோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிசி மனசுக்குள்ள யோசிக்கிறா. நம்ம ஏற்கனவே ஃபியூச்சர்ல இருந்து வந்திருக்கோங்கிறதால எதிர்காலத்தை ஓரளவு கணிக்க முடியும். ஒருவேளை அதனாலதான் நான் வந்து தேவதையை அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சிசி மனசுக்குள்ள யோசிக்க, இங்க பார்த்தா நம்ம ஜின்னு இருக்கானே, அவன் இன்னும் மயங்கவே இல்ல, முடிச்சுதான் இருக்கான். அவனும் ஏற்கனவே ப்ரிப்பேர்ட் ஆயிட்டு தான் வந்திருக்கான். அப்படியே கண்ணை திறந்து எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஜின்னும் சிசியோட அண்ணாவும் மயக்கத்துல இருந்து எந்திரிக்கிற மாதிரி எந்திரிச்சு வெளியே வந்துட்டு இருக்கா. சிசியும் கூட வந்துட்டு இருக்கா. இங்க ஒரு ஸ்வீட் ஷாப் இருக்கும்ல, அது சாப்பிடணும் போல இருக்குன்னு சிசி சொல்ல, ஜின் உடனே பார்த்துட்டு நான் போய் வாங்கிட்டு வர, ரெண்டு பேரும் இங்கே நில்லுங்க அப்படின்னு அங்க கிளம்பி போறான். அப்படின்னு பார்த்து அந்த மூத்த இளவரசியோட பொண்ணு இருப்பாளே, அப்படியே அட்டூழியம் பண்ணிட்டு ஒரு குதிரையில மக்கள்லாம் எப்படி போனா ஏன்னா அவங்கள அடிச்சு நவுத்திட்டு குதிரையால ஆக்சிடென்ட் பண்ணிக்கிட்டு வேகமா ஓடி வந்துட்டு இருக்கா. அது கூட நம்ம சிசியோட அண்ணன் நடுவுல போயிடுறான். ஏமா என்ன பண்றீங்க, மனசாட்சி இல்லையான்னு கேட்க சிசி ஷாக் ஆயிட்டு நிக்கிறா. பிளாஷ்பேக்கு போயிடுறா. போன ஜென்மத்துல இதே மாதிரிதான் சிசி ஒரு தடவை அவங்க அண்ணா கூட வெளியே போயிட்டு வரும்போது இதே மாதிரி இந்த இளவரசியை தடுத்து நிறுத்தும் போது அவங்க அண்ணன் வந்து சண்டை போட்டிருக்கான். அதுக்கப்புறம் தான் அவனை சாவடிக்காம நான் விட மாட்டேன் அப்படின்னு இளவரசி சொல்லிட்டு போயிட்டு அப்புறம் அவங்க அண்ணன் இறந்தும் போயிருக்கான். இதெல்லாம் பத்தி யோசிச்சு பார்த்துட்டு, சாரிங்க எங்க அண்ணன் பேசுனதெல்லாம் தப்பா எடுத்துக்காதீங்க, நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்ல, எங்க கால்ல விழுந்து மன்னிப்பு கேளுன்னு இளவரசி சொல்றா. சிசி யோசிக்காம கால்ல விழுந்து மன்னிப்பு கேட்க, போனா போது விட்டுடுறேன் அப்படின்னு அந்த பொண்ணும் அங்க இருந்து போயிட்டு இருக்கா. அவங்க அண்ணனை கூட்டிட்டு சிசி அங்க இருந்து ஓட, இந்த இளவரசி காதுல படுற மாதிரியே அந்த பொண்ணு பாரு அவங்க அண்ணன் உயிரை காப்பாத்துறதுக்கு கால்ல விழுந்துட்டா, அவ பெரிய ஆளா இல்ல போய் போய் இந்த இளவரசி பெரிய ஆளான்னு பேசிக்கிட்டு இருக்க, இளவரசி காதுல விழுந்துருது. இதை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு மறுபடியும் வேகமா குதிரை எடுத்து ஃபாலோ பண்ணிட்டு அவங்க அண்ணனை கொல்ற மாதிரி வர, கரெக்டா அந்த இடத்துக்கு நம்ம ஜின்னு வந்துடுறான். என்ன அட்டூழியம், யாரா இருந்தா என்ன, இளவரசியா இருந்தா என்ன, பண்ண மகா பாவத்துக்கு உங்களை அரெஸ்ட் பண்ணாம விட மாட்டேன் அப்படின்னு நம்ம ஜின்னு அந்த இளவரசியை அங்கேயே கைது பண்ணிடுறான். போன ஜென்மத்திலே நம்ம ஜின்னு கிட்ட காதல விழுந்துட்டு இவ ரொம்ப பெரிய தப்பெல்லாம் பண்ணால, சிசிக்கு தெரியும்ல, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. ஷாக் ஆயிட்டு பாத்துட்டு இருக்கா. இங்க அந்த இளவரசியோட அப்பா வந்து எப்படியோ கெஞ்சி கூத்தாடி நம்ம ஜின்னு கிட்ட பேசி அங்க வந்து ரிலீஸ் பண்ணி விட, இந்த இளவரசியும் வந்துடுறா. அப்பா சாரிப்பா அப்படின்னு சொல்ல, ஏமா உங்க அம்மா செல்லம் கொடுத்து நீ இந்த அளவுக்கு கெட்டு போயிருக்க, பிளீஸ் நீ இனிமே இப்படி எல்லாம் பண்ணாதன்னு கெஞ்சிட்டு அவங்க அப்பா அங்க இருந்து கிளம்பி போறாரு. ஆமா நான் ஒரு பையனை பார்த்தேனே, என்ன மாட்டி விட்டான்ல, அவன் யாரு அப்படின்னு இளவரசி கேட்க, தொங்பிங் அப்படிங்கறத நம்ம சிசியோட அவங்க அண்ணனோட அப்பா பேரு தொங்பிங், அந்த வீட்டோட பையன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஓ அப்படியா அப்படின்னு அந்த இளவரசி கேட்டுட்டு போறா. இங்க சிசி வீட்டுக்கு வரவ அவங்க அண்ணாவோட சாப்பாடெல்லாம் இனிமே வந்து விஷம் இருக்கான்னு செக் பண்ணிட்டு தான் அப்புறம் தான் வந்து அண்ணனோட டேபிள்கே வரணும். அது மட்டும் இல்லாம வேற யாரும் இதுல நடுவுல ஃபுட்ல கையே வைக்க கூடாது புரியுதா அப்படின்னு 1000 ரூல்ஸ் போடுறா. எங்க அண்ணனை கொண்டுடுவாங்களோ அப்படின்னு அவளுக்கு பயமா இருக்கு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு வேகமா வந்துட்டு இருக்கான். அவன் கிட்ட அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமா சிசி இருக்காங்கல்ல, நீங்க ஒரு வேளை மயக்கம் போடலன்னு தெரிஞ்சுதான் அவங்க வந்து எந்த தேவதையும் இல்ல நைட்டிங்கேல் பிரிவுலன்னு காட்டிக்கிறதுக்காக கூட அப்படி பேசியிருக்கலாம்ல, நீங்க அதை நம்புறீங்களான்னு கேட்க, நான் அவளை கம்ப்ளீட்டா நம்புறேன், நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஜின்னு சொல்லிடுறான். இங்க இன்னொரு பக்கம் இந்த யானா பொண்ணு யோசிச்சுட்டு இருக்கா. அந்த பொண்ணு யாரு சிசி அப்படின்னு சொல்லிட்டு அவளை பத்தி கண்டுபிடிக்கணுமே அப்படின்னு வெளியே வரா. அவளை ஃபாலோ பண்ணிட்டு ஜின்னோட அசிஸ்டன்ட் பின்னாடியே வந்துட்டு இருக்கான். யானாக்கு தெரியுது நம்மள யாரோ ஃபாலோ பண்றாங்க அப்படின்னு கண்டுக்காத மாதிரி வேற வேற டைரக்ஷன்ல போயிட்டு ஜின்னோட அசிஸ்டன்ட்ட சுத்தல்ல விட்டுறா. அடுத்து நேரா அங்க போய் ஒரு ஹோட்டல்ல உட்காந்துட்டு, ஆமாங்க இந்த தொங்பிங் அப்படின்னு ஒருத்தர் இருக்காராமே, அவர் யாரு, இந்த அவருக்கும் சிசிக்கும் என்ன சம்மந்தம்னு கேட்க, சிசியோட அப்பா தாமா தொங்பிங், சிசி இருக்காங்களே இந்த ஊரை விட்டு வெளியவே போனது கிடையாது, ரொம்ப திறமசாலி, நிறைய ஒரு பெரிய ஷாப்பு கூட ஆரம்பிச்சு விதவிதமா வாசனை பொருள்லாம் வித்துட்டு இருக்காங்கன்னு சொல்ல, எந்த கடை அப்படின்னு கேட்டுட்டு நேரா அந்த கடையை பார்த்து போயிடுறா அந்த யானாவும். அங்க போயிட்டு உள்ள இருந்து ஒரு ப்ராடக்ட் திருடிட்டு வந்துடுறா. அதை மோது பார்க்கும்போது அக்மார்க்கா இவளோட பண்ண ப்ராடக்ட் தான் அப்படின்னு தெரியுது. நான் பண்ண ப்ராடக்ட்லாம் எப்படி இந்த பொண்ணுக்கு தெரியும்,
சிசி யாரு, இந்த ஊரை விட்டு இவ வெளியே வந்ததே இல்லைன்னு சொல்றாங்க. எனக்கே ஒண்ணும் புரியல. ஒருவேளை இவதான் அந்த தேவதையா இருப்பாளோ? ஏன்னா தேவதைங்களுக்கு தான் எதிர்காலம் தெரியும். ஆனா அதை பத்தி ஏன் இந்த பொண்ணு என்கிட்ட எதுவுமே சொல்லல. இப்ப எதையாவது செஞ்சு கண்டுபிடிச்சுதான் ஆகணும் அப்படின்னு யானை அங்கிருந்து வேகமா வீட்டுக்கு ஓடிட்டு இருக்கா. இங்க மூத்த இளவரசியை பாக்குறதுக்கு அந்த இளவரசி பொண்ணு வந்துட்டு இருக்கா. இவ உள்ள வரதுக்குள்ள அவங்க அப்பா வந்துடுறாரு. அவங்க பொண்டாட்டிட்ட பேசுறதுக்கு மூத்த இளவரசி கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. உன் பொண்ணை நீ அடக்கியே வளர்க்க மாட்டியா? இன்னும் நிறைய தடவை மாட்டினானா அவளை யாராவது காயப்படுத்திட்டா என்ன பண்றதுன்னு கேட்க, என் பொண்ணை காயப்படுத்துறதுக்கு இந்த உலகத்துல எவனுக்கு தைரியம் இருக்கு? அவனை நான் உயிரோட விட்டு வைப்பேன்னு நினைக்கிறியா? அதுவும் இல்லாம எனக்கு பாடு எடுக்கிறதுக்கு நீ யாரு? அது தொம்பிங்கோட வீட்டுல இருந்து வந்த பொம்பளைக்காக நாக்க தொங்க போட்டு அலைஞ்சு வந்தானே நீனு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பாவை பத்தி பேசிக்கிட்டு இருக்க எல்லாத்தையுமே இளவரசி வெளியே இருந்து கேட்டுடுறா. அவங்க அப்பாவும் கோச்சிட்டு போயிடுறாரு. இந்த இளவரசி கேக்குறத ஒட்டு கேக்குறத பார்த்துட்டு அந்த மூத்த இளவரசியோட வேலைக்கார லேடி, என்ன இளவரசி நீங்க உங்க அம்மாவையே ஓட்டு கேட்கலாமா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. எங்க அம்மாக்கும் அப்பாக்கும் நடுவுல வந்து அந்த தொம்பிங் வீட்டோட ஆளு யாரு, எங்க இருக்கா அவ அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. அவங்க இறந்து போயிட்டாங்க, அவங்கள பத்தி எதுக்கு பேசுறீங்க, ப்ளீஸ் கேட்காதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்கார லேடி அங்க இருந்து ஓடிக்கிட்டு இருக்கா. இறந்து போயிட்டாங்களா அப்படின்னு இவ்வளவு ஒரு பக்கம் ஷாக் ஆயிட்டு இருக்கா. இங்க மறுபடியும் நம்ம சிசி அவங்க அண்ணனுக்கு, அண்ணா டானிக் இது மருந்து கிடையாது, அழுது தொலையாத, உன் உடம்பு ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிரும், யாராவது உன்னை கொல்ல ட்ரை பண்ணா கூட உன்னை வந்து கொல்லவே முடியாதுன்னு சொல்ல, என்ன யாருமா கொல்ல போறா, அதுவும் இல்லாம என்ன படிக்க சொல்லி டார்ச்சர் பண்ற, வீட்டை விட்டு வெளியே போக விட மாட்டேங்கிறேன்னு அண்ணன் திட்டிட்டு இருக்காரு. அண்ணா ப்ளீஸ் நான் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணு, எப்படியாவது இந்த ஒரு மாசம் மட்டும் வீட்டை விட்டு வெளியே போகாத, படி உடம்பு ஸ்ட்ராங் ஆக்கிக்க, என்ன வேணா பண்ணு, நீ எனக்காக இதை பண்ணுவியா மாட்டியா அப்படின்னு சிசி அழ ஆரம்பிக்க, உனக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அதுக்காக அழக்கூடாது, அண்ணா ஒரு மாசம் வீட்டுல இருக்கணும், அதானே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு அவங்க அண்ணனும் சொல்லிடுறாரு. சிசி பாக்குறா, இந்த முட்டை நல்லா சாப்பிட்டு உடம்புக்கு ஸ்ட்ரென்த் அப்பதான் ஏறும் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போயிடுறா. அவங்க அண்ணாவை தொல்லை தாங்க முடியலையே அப்படின்னு பாத்துட்டு இருக்காரு. இங்க இன்னொரு பக்கம் இந்த பேய் இருக்காளே, அந்த பொண்ணு ஜட்ஜோட கூட படிச்ச ஃப்ரெண்ட் ஒரு பையன், அந்த பையன் கூட டேட் வந்துட்டு இருக்கா. பேய் அழகா டீ எல்லாம் போட்டு கொடுக்க, வேலைக்கார பொண்ணு போய் இந்த ஃப்ரெண்டு கிட்ட கொடுக்க, அந்த பையனுக்கு நம்ம பேய ரொம்பவே பிடிச்சு போயிடுது, ரொம்பவே இன்ட்ரெஸ்டடா இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம சிசியோட அண்ணா வெளியே வந்துட்டு இருக்கான் ரூம்ல இருந்து. பார்த்தா வீட்டோட வராண்டால சிசி அண்ணாவோட மாஸ்டர் இருக்காரு. மாஸ்டர் நீங்களா இங்க எப்படி வந்தீங்கன்னு கேட்க, சிசி தான் தேடி கண்டுபிடிச்சு கூட்டு வந்தா, உன்னை ஒரு மாசத்துக்கு ஃபுல்லா வச்சு ட்ரைனிங் கொடுக்க சொல்லி பெண்ட் வாங்க சொல்லிருக்கா, நீ வீட்டு விட்டு வெளியே போக கூடாதுன்னு சொல்ல, சாரி மாஸ்டர் எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கு கிளம்புறேன் அப்படின்னு அவங்க அண்ணா ஓடி போயிடுறாரு. டேய் என்ன நீ ஓடி தப்பிக்க முடியுமானா மாஸ்டர் பின்னாடியே போயிட்டு இருக்காரு. எங்க டேட் முடியுது. பேய் ஒரு வழியா அங்க வந்து அந்த பையனோட பேசி முடிச்சுட்டு வெளியே வர, அவ ஸ்லிப்பாய் விழ போறா, அந்த பையன் தாங்கி பிடிக்கிறான். ரெண்டு பேரோட அம்மாவும் பாக்குறாங்க. சரிங்க மத்ததெல்லாம் அப்புறம் பேசலாம் அப்படின்னு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. பெய்ய பார்த்து அந்த பையன் ரொமான்டிக்கா சிரிச்சுட்டே பாய் சொல்லி அனுப்பி வைக்கிறான். அடுத்து இந்த டேட்டை ஏற்பாடு பண்ணி வச்ச நம்ம சிசி, அடுத்து ஜட்ஜோட அம்மா 3 பேரும் ஒன்னா மீட் பண்றாங்க. பரவாயில்லையம்மா, நல்ல மாப்பிள்ளையாதான் உன்னோட தங்கச்சிக்கு பார்த்து கொடுத்துருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஜட்ஜோட அம்மா சிரிச்சுட்டு, நான் போய் டீ எடுத்துட்டு வரேன், நீங்க 2 பேரும் இங்கே இருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேணும்னே ஜட்ஜையும் சிசியையும் தனியா விட்டுட்டு போறாங்க. 2 பேருக்குமே கொஞ்சமா ஆக்வர்டா இருக்கு. நான் போயிட்டு உனக்கு ஏதாவது ஸ்நாக்ஸ் எடுத்துட்டு வரவா அப்படின்னு கேட்டுட்டு நம்ம ஜட்ஜி கேட்டுட்டு இருக்க, இல்ல பரவாயில்ல அப்படின்னு சிசி வழி ஆரம்பிக்கிறா. கரெக்டா இங்க இதே நேரம் உங்க 2 பேரும் வழிஞ்ச மாதிரியே பேசிட்டு இருக்க நேரத்துல போய் சொல்லிட்டு இருக்க அவங்க அம்மாட்ட, ஏமா அந்த ஆள் என்னதான் இருந்தாலும் 6th கிரேட்ல இருக்க ஒரு பையன்மா, அவனை எப்படி நான் கல்யாணம் பண்ணிக்க முடியும், நம்ம ஃபேமிலி வந்துட்டு டாப்ல இருக்கவங்க தானேன்னு சொல்ல, இங்க பாருமா நல்ல பையனா இருக்கான், இப்படிதான் ஜியாங்கும் பெரிய குடும்பத்துல கல்யாணம் பண்ணா, அந்த பையனோட வாழ்க்கை எப்படி இருந்தது, அந்த பொண்ணோட வாழ்க்கை என்ன ஆச்சு நீ தான் கண்ணால பார்த்தல, இந்த பையன் உன் மேல பார்க்கவே பாசமா இருக்காங்கிறது எப்படி தெரியுது, அவங்க அம்மாவும் சொக்க தங்கமா இருக்காங்க, நீ கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்ல பேய் உடனே ஓகேன்னு சொல்லிடுறா. இன்னொரு பக்கம் நம்ம ஜின்னு வந்துட்டு இருக்கான். கரெக்டா மேல வந்து எட்டி பார்த்தா நம்ம ஜட்ஜ் அப்பன்னு பார்த்து சிசி கிட்ட, வெளியே வந்து என்ன சார்லாம் கூப்பிட வேணாம், சும்மா வாங்க போங்கன்னு பேசினா போதும் அப்படின்னு சொல்ல, இதை பார்த்துட்டு ஜின்னுக்கு இவனோட தொலை தாங்க முடியலையேன்னு கோபம் அதிகமாயிட்டு இருக்கு. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய்.